Hi guys, welcome back to SVM Living. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் என்னென்னன்னு பார்த்தலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி வந்து 2 தக்காளி. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பிரிஞ்சி சாதத்துக்கு ஏற்ற கர்டு, அப்புறம் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு இப்போ நல்லா கலர் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் இப்போ போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ விதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி விதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா விதங்கிடுச்சு. வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். இப்போ புதினா சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா தக்காளி விதங்கும் போது ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் வேணால் பார்த்து போட்டுக்கலாம். இப்போது பிரிஞ்சுக்கு தேவையான அளவுக்கு கர்டு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் கர்டு. நல்லா கலரிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா விதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தண்ணி வந்து அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கப் அளவுக்கு தான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இது 2 கப் அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா விதங்கிடுச்சு. இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கலர் இருக்குன்னு பார்க்காதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி லைட்டாக கொதிச்சோன்னு கொதி வந்துடுச்சுன்னா அரிசி போட்டு குக்கரில் 3 விசில் வைங்க. ஏன்னா அது வீட்டு அரிசின்றதுனால 3 விசில். இதுவே பிரியாணி அரிசி வந்தால் 2 விசில் வச்சா போதும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம்.
அரிசி வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ உப்பு காரம் எதனா இருந்தால் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். அரிசி போட்டு முடிச்சாச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சிருவேன். மூணு விசில் வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆவி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் ஒன்று ஒட்டாமலே வந்திருக்கு நல்லாவே. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.